உடைகள் கடைந்திட உமை தந்தீர், இரத்தமடைகள் திறந்திட மெய்நொந்தீர். உடைகள் கடைந்திட உமை தந்தீர், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். கொண்டு உலகத்தை மீண்டும் ரட்சித்தீர். இயேசுவின் உடைகளை பறிக்கிறார்கள். மானத்தை காக்க மனிதனுக்கு உடைகள் தேவை. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். சுய நினைவு இழந்த பைத்தியக்காரனே உடைகளை புறக்கணிப்பான். எனினும் பெண்களில் சிலர் ஆடை குறைப்பால் அடக்கப்பட்ட நிலையில் இளைஞர்களின் உள்ளங்களை கெடுக்கும் அவல நிலை இன்று எங்கும் காணப்படுவது ஒன்றாகும். ஆடம்பர உடையை என்றும் நாடுவோர் தெருவோரமாக ஆடையின்றி அல்லது கந்தை துணியோடு கிடக்கும் ஏழை மக்களை சுரண்டி வாழ்பவர்களாவர். அவர்களுக்கு சேர வேண்டிய உடைமைகளை பறித்து தங்களது வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். அத்தகைய இழிநிலையான வாழ்வு நமக்கு தேவையில்லை என்பதை உணர இறைவனை வேண்டுவோம். ஜெபம். ஆடை இழந்து அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, வறியவரின் மானம் காக்க எங்களுக்குள்ள உடைமைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் மேலான எண்ணத்தை தர வேண்டுகிறோம். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கரங்களில் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். இயேசுவை சிலுவையில் மூன்றாணியால் அறைகிறார்கள். நாம் நமது அயலான் உடன் பணியாற்றுபவர். இவர்களை நமது பொறாமை என்ற கயிற்றால் கட்டி போட்டு வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற விடாது தடுத்து விடுகிறோம். அவர்களின் அலுவலக உயர்வை கண்டு அழுக்காறு கொள்கிறோம். நமது பேனாமுனையால் பிறருக்கு அநியாயமாய் தீர்ப்பிடுகின்றோம். அவர்கள் பெயர் கெட்டுப்போக காரணமாயிருக்கின்றோம். இது கொலை செய்யும் கொடுமையிலும் தீங்கானது. பிறருடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாய் இருக்கும் கொடுமையை நாம் விலக்கி வாழ இறைவனின் அருளை வேண்டுவோம். ஜெபம். மூன்றாணிகளால் சிலுவையில் முடக்கப்பட்ட இயேசுவே, பிறருடைய பெருமை கீர்த்தி இவற்றை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையாமல் இருக்கும் இழிநிலையை மாற்றி அவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவிடும் நல்ல பண்பை எமக்கு தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கரங்களில் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இன்னுயிரகன்றது உம்மை விட்டு பூமியிரோடினில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை விட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை மரத்தில் உயிர் விடுகிறார். கோழை பலமுறை சாகிறான், ஆனால் வீரனுக்கு சாவு ஒரு முறைதான் வரும் என்பது பழமொழி. அதுபோல இயேசு சாவுக்கு அஞ்சாதவராய் அவரை கொல்ல தேடியவர்களிடம் தன்னையே கையளிக்கிறார். சிலுவையில் உயிர்விடும் முன்னர் தன் சாவுக்கு காரணமான அனைவரையும் மன்னிக்கும்படி தந்தையாகிய இறைவனை வேண்டுகிறார். தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயை அனாதையாக உலகில் விட்டு செல்லாமல் தன்னால் மிகுதியாக அன்பு பாராட்டப்பட்ட சீடன் யோவானிடம் ஒப்படைத்து கண்காணிக்கும்படி செய்கிறார். தன்னோடு சமமாக சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்ட கள்வர் இருவரில் தனது குற்றங்குறைகளை எண்ணி வருந்தியவனுக்கு அழியா வாழ்வுக்கு பரிந்துரை செய்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு பணியை நிறைவேற்றியதாக நிறைவு கொண்டு உயிர் விடுகிறார். நாமும் நமது உயிர் பிரியும் வேளையில் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நிறைவு பெற்று சாவுக்கு அஞ்சாத மனநிலை பெற்று விளங்குவோமா? சற்று சிந்திப்போம். ஜெபம். வீர சாவை மேற்கொண்ட இயேசு பெருமானே, இவ்வுலகில் சாவு என்பது வாழ்வின் முடிவல்ல, நிலையான பேரின்ப பெருவாழ்வின் தொடக்க நிலை என்ற பெருமித எண்ணத்தோடு நாங்கள் உயிர்விட வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கரங்களில் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். துயருற்று துடித்தார் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தார் உளம் நொந்து எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருவுடலை அவர் தாயார் மடியில் வைக்கிறார்கள். இயேசுவின் தாய் மரியா எத்துணை மன வலிமை உடையவளாய் இருந்திருக்க வேண்டும். 30 ஆண்டுகள் வளர்த்து உலக மக்களின் மீட்புக்காக தனது ஏக மகனை அர்ப்பணித்த அத்தாய் அந்த மக்களே கொலையும் செய்து இறந்த உடலை அவள் மடியில் வைத்தார்கள் என்று எண்ணும்போது நமது உள்ளம் உருகுகின்றதல்லவா? குழந்தையாக இயேசு அவள் மடியில் தவழும் பொழுது எத்தகைய மகிழ்ச்சி அடைந்திருப்பாள்! 12 வயதில் மகனை காணாது துடித்த போது அவள் உள்ளம் எத்துணை வேதனை அடைந்திருக்கும். மக்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்து கொண்டு வருகிறார் என்று அறிந்தபோது மீண்டும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருப்பாள். அத்தகைய மகனை இழந்து அவல நிலையில் அமர்ந்திருக்கும் தாயின் உள்ளத்தை சற்று சிந்திப்போம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இவ்வுலகைக் கண்டு அஞ்சாமல் உள்ளத்தை தேற்றிக்கொண்டு இறந்த உடலை தன் மடியில் தாங்கிக் கொண்டிருந்த போதெல்லாம் உண்மை அத்தகைய உள்ளமே நமக்கு நம் வாழ்வில் நம்பிக்கையூட்டும். ஆகவே அத்தகைய வலிமை வாய்ந்த உள்ளத்தை நாம் பெற இறைவனிடம் அத்தாய் வேண்டி பெற்றுத் தருவாளாக. ஜெபம். தியாகத்தின் சிகரமாய் விளங்கும் தேவ அன்னையே, எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் எங்கள் நாட்டின் நலனுக்கும் எங்களை அர்ப்பணித்து வாழ இறைவன் வரமருள எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.